டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போறாரு, அதே மாதிரி ரோட் ஷோ பண்றாரு, அப்பயும் கூட்டம் கூடுது. அப்பெல்லாம் வழக்கு போட மாட்டீங்க, விஜய் போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து வழக்கு, அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதான்னு ஒரு கேள்வி. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கே நியாயமா இருக்கா? உதயநிதி கூட்டமா? இதுக்கு முன்னாடி விஜய் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஷூட்டிங் நடத்தலையா? நடத்திருக்காரா? ஊருக்கெல்லாம் போயிருக்காருல்ல, கொடைக்கானல்ல போயிருக்காரு. அவர் அப்போ ஒரு கார்ல பிரைவேட்டா போயிட்டு வந்துருவாரு. கட்சி தலைவராகிட்டா ஏதாவது தனியாக ஏதாவது சைரன்கள்னு வச்சிருப்பாங்க? இல்லைல்ல, விஜய் பார்த்து பயப்படுறாங்க, கண்டிப்பாக பயப்படுறாங்க. இல்லாட்டி போட்டி ரோட் ஷோ நடத்துறாங்க. விஜய் வந்து நம்முடைய கோர் ஓட்டை பிரிப்பாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பர்சனல் அட்டாக் வரைக்கும் போறாங்க. பர்சனல் அட்டாக் எது திமுகவுடைய வாடிக்கையான விஷயம் தானே. அதாவது வெறுப்பில் இருந்தால் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இருக்குது, போட்டுரு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்றதுக்காக விஜயை பாஜக கூட போயிடுவாங்க. பாஜக பேசிக்கிட்டு இருக்குது. ஓ, பாஜக கூட போயிடுவாரா? பேசுறது. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கோயம்புத்தூரில் வெற்றிகரமாக பூத் கமிட்டி மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க. வெற்றிகரமாக இல்லை, க்ரௌடு பார்க்கறதுக்கு என்ன சொல்றது, 2 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டாங்களா சார்? சொல்கிறேன், களத்துக்கே வரமாட்டாரு, எப்போ களத்துக்கு வராருன்னு கேட்டிருந்தோம். கோயம்புத்தூரில் முடிச்சிட்டாங்க. அடுத்து மதுரைன்ட்டு பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்நிலையில் ஜனநாயகன் ஷூட்டிங் கொடைக்கானல் நடக்கிறதுக்கு மதுரையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து போயிருக்காரு நடிகர் விஜய். அதுக்கு முன்னாடி இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் இந்த மாதிரி படப்பிடிப்பு காரணமாக போகிறேன், நீங்கள் வந்து அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார். ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பற்ற முறையில் வந்து வாகனத்தை பின்தொடர்ந்து வர்றது, வேகமாக வர்றது, வண்டி மேலே குதிக்கிறது, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு போனார். யாரும் அந்த அறிக்கையை அவர் சொன்னதை கேட்ட மாதிரி தெரியல. மற்ற கட்சி தொண்டர்களோட ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களா சார், விஜய் களத்துக்கு வந்தால் அவர் நடந்தெல்லாம் போனால் கை காலெல்லாம் பிச்சு போட்டுருவாங்கன்ட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ 2026 இதை வச்சே சொல்கிறாங்களா சார்? பார்த்தீங்களா இந்த அளவுக்கு? அதாவது திமுக அதிமுகலாம் வருதுன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் பிடிச்சி அவங்க ஒரு வேனில் ஏற்றி அவங்களுக்கு வந்து சாப்பாடு காசு கொடுத்து கூப்பிட்டு வரணும். ஆனால் காசு கொடுக்காம இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா இதுவே வந்து ஒரு முதல் படி வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து காசு கொடுக்காம கூட்டுறதுன்றது தானாக வரதுலாம் வரும். அதே மாதிரியில் நயன்தாரா ஒரு நகை கடை திறக்க வந்தாலும் இதே மாதிரி வரும் கூட்டம். அதே நயன்தாரா டெய்லி வந்தால் வரமாட்டாங்க. இதே தான் விஜய்க்கும். தொடர்ச்சியாக அவர் மக்களை பார்க்குறதுக்கு அது இதுன்னு வந்தாருன்னா கொஞ்சம் போக போக கூட்டம் குறையும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு ஏன் ஆளை கூட்டு வரல அப்படின்னு இவர் ஏன் சேரை தூக்குற பாணியில் கத்துற மாதிரி ஆகிடும். இங்கேயே கூட கோவையில் கூட இவங்க வந்து பூத் கமிட்டி கூட்டம் நடத்துகிறத விட ரோட் ஷோ காட்டுறதுக்கு தான் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆட்களை வர வச்சா கோவை குலுங்கியது, கொங்கு மண்டலம் எங்கள் கையில் அப்படின்லாம் ஒரு இதை பண்ணோன்னு ஒரு பிளான்டு தான் வர வச்சு மாவட்ட செயலருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து வர வச்சாங்க. வர வச்சு அதை வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி மாற்ற முயற்சி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட நல்லா வெற்றிகரமாக நடந்தது. அது என்னென்னா பலரும் வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், கொங்கு மண்டலம் அவர் கையில் கோவை குலுங்கியதுன்னு. கோவை பலமுறை குலுங்கியிருக்குது. கொடிசியாவில் குலுங்கியிருக்குது, ஜெயலலிதா குலுங்கியிருக்குது, ஸ்டாலினு குலுங்கியிருக்குது, கமலஹாசனுக்கே குலுங்கியிருக்கு. அதனால் அந்த குலுங்கள்லாம் வந்து வாக்குகளாக மாறுமானா கமலஹாசன் சொன்ன மாதிரி ரசிகர்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுவதுன்றது நடக்காது அப்படின்னு. இங்கே இவருக்கு வர்றது எல்லாமே நல்ல கூட்டம், குடும்பமாக வராங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு தொகுதிக்கு எவ்வளோ அப்படின்னு போகும்போது நீங்கள் பொதுமக்களுடைய வாக்குகளை பெறுவது தான் அரசியலுக்கான நிலைப்பாடு. ஒரு தொகுதியில் உங்கள் வாக்காளர்கள், உங்கள் ரசிகர்கள் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய வாக்கு வந்து 70,000 80,000 வரைக்கும். அப்போ அதுக்கு பொதுமக்கள் எல்லாரையும் நீங்கள் வாக்காளர்களாக, உங்களுக்கான வாக்காளர்களாக மாற்றணும். இதைத்தான் நம்ம அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்கிறோம். இந்த அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் ரசிகர்கள் மட்டுமே இவ்வளோ பேர் நாங்கள் வர்றோம் பாருங்கள் இது பண்ண, அதை அவங்களே நம்புறது. நீங்கள் சொன்னதுக்கு பொதுச்செயலாளர் சொல்கிறீங்க, கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. எங்கள் கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்குது, எங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை இழுத்துட்டு போகிறதா வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாரு சார். அதை அவங்களே உருவாக்குனது தானே, அதனால தான் அதை பெருமையாக சொல்கிறாரு. அவர் அங்கேருந்து இட்டாந்ததை கொண்டு வரதே எனக்கு பெரிய பாடாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் கட்டமைப்பு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்கள், என்ன கட்டமைப்பு இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிர்வாகிகள் இருக்காங்க மாநில லெவலில். அது கீழே யார் இருக்கா? ஒரு 190 மாவட்ட செயலாளர் வச்சிங்களா? வேறு சரி, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நண்பர்கள் நிறைய பேர் கிளை கழக செயலாளர்கள்லாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்களா சார்? ஒன்றியம் கிளை அந்த அளவுக்கு இப்போ நிர்வாகிகள் அங்கங்கே நியமனம் போயிட்டு தான் சொல்லுது இருக்காங்க. நிறைய பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் அறிவிப்பு வரலையே. நியமனம் செஞ்சுருக்காங்க நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க, எதாவது பண்ணிக்குவாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த மாதிரி அறிவிப்பு எதுவும் வரலையே. இப்போ இந்த மாவட்டத்தில், இந்த ஒன்றியத்தில் இத்தனை கிளைகள்,
இப்போ முரசொலிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துகிட்டு இருக்கும். நிர்வாகி நியமனமும் பெருசா ஒரு முழு பக்கத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று நியமனம் நீக்கம்னு. அந்த மாதிரி எதுவும் இல்லையே. நான் இன்னொன்று சொல்கிறேன், உட்கட்டமைப்புன்னு அவர் வந்து இருக்குன்றாரு. இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த ட்விட்டரில் அறிக்கை கொடுக்கறத தாண்டி இவங்களுக்குன்னு என்ன ஒரு சேனலோ ஏதாவது இருக்கா? சரி இப்போதான் சார் வந்திருக்காங்க. எப்போ? ஒரு வருஷம் தான் ஆகுது. இதுக்கு சேனல் ஆரம்பிக்கிறதோ ஒரு வந்து 1.5 வருஷங்க. அதான் சார் 1.5 வருஷத்துல வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது 3 மாதம் போதுங்க. 3 மாதமே அதிகம்ன்றேன். ஆரம்பிச்சே ரெக்குவயர்மெண்ட்டு அவ்வளோதானே. உங்கள்ட்ட தான் பயங்கரமான படா அறிவாளிகளாக இருக்காங்களே, அவங்களாம் பார்த்துக்குவாங்களே. பல சேனலில் போய் பேசுகிறவங்களாம் இருக்காங்களே. அப்புறம் என்ன? அப்போ உங்களுடைய ஒரு கொள்கை பரப்பு விஷயமாக மாறுறதுக்கு ஒரு பத்திரிகையோ இல்லை ஒரு வார இதழோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஒரு வெப்சைட்டு எதுவுமே இல்லையே. கட்சிக்குன்னு அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு என்ன வெப்சைட் இருக்குது? இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லாமல் கூட நமது அம்மா நமது எம்ஜிஆர் நடத்தின்னு இருக்காங்க. ஏன்? கட்சியுடையதை அவன் தெரிஞ்சுக்குவான். ஒருவேளை அப்கமிங் பிளான்ஸில் இருக்கலாம்ல சார். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த திட்டங்களாக அதெல்லாம் எப்படியும் ஒரு இருக்கலாம். 20 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே இந்த வடிவெல்லாம் மாறி போயிடும். பேப்பர்ன்றதே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பேப்பர் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது கூட்டம் நடத்துகிறாங்க. அது பூத் கமிட்டி கூட்டம். ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து ஒரு புக்லெட்டு இந்த இதில் இருக்கிறது நடத்தி முடிச்சிட்டாங்க கோவை. என்ன கோவையில் கிடைச்ச அனுபவம் என்னென்னா, வந்தவர்களில் பெரும்பாலும் பூத் கமிட்டின்னு சொன்னாங்க. ஆனால் பூத் கமிட்டியில் விஜயை பார்க்க ஆர்வப்பட்டு வந்தவர்கள். அது எப்படி வந்தாங்கன்றதெல்லாம் அது பிற்பாடு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போனா பூத் கமிட்டி கூட்டம் முழுமையான வெற்றியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று, நீங்கள் அந்த கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து ரோட் ஷோ மாதிரி பண்ணதெல்லாம் காவல்துறையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல இடங்களில் அதனால தான் அந்த அறிக்கை, விஜயுடைய அறிக்கை, வழக்கு போடுவோம், நீங்கள் தான் பொறுப்பாகணும் அப்படின்ற மாதிரிலாம். அடுத்து மதுரைனா மதுரையில் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக போகிறதுக்கான இதுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கான கமிஷனர் சொல்லியிருக்காரு 5 கிலோமீட்டருக்கு மேலே ரோட் ஷோன்னு பண்ணிங்கன்னா வழக்கு போடுவோன்ட்டு. இந்த இடத்துல ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அடுத்த நாளே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, அதே மாதிரி ரோட் ஷோ பண்ணுறாரு. ஏன் அப்போ வந்து வழக்கு அப்பயும் கூட்டம் கூடுது, ஏன் அப்போல்லாம் வழக்கு போட மாட்டீங்க? விஜய் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வழக்கு, அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதான்னு ஒரு கேள்வி. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? உதயநிதி கூட்டினது கூட்டமா? அது ஏதோ அவங்க கூட்டு வந்து வச்சு பதிலுக்கு பதில்னு ரோட் ஷோ காமிச்சாங்க. ஆனால் இது வந்து அப்படி இல்லையே. இது ஃபுல்லாக கட்டுப்பாட்டை மீறிய ஒரு கூட்டமாக இதானது. அதனால் இன்னொன்று அவங்க கையில் அவங்க ஆட்சிங்க. அவங்க கேட்டால் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 150 நாளைக்கு முன்னாடியே உதயநிதி இங்கே வரதா சொல்லி பர்மிஷன் வாங்கி பாருங்கன்னு காமிப்பார் கமிஷனரு. இவங்களுக்கு என்ன காமிப்பாங்க? அதனால் இவங்க அந்த முறைப்படி செய்யணும் அப்படின்றது இல்லை. இத்தனைக்கும் ஒய் கேட்டகரியில் இருக்காரு, பவுன்சர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பவுன்சர்ஸ் இருக்காங்க. இதையும் மீறி அந்த வண்டி டேமேஜ் ஆகிற அளவுக்கு அனுபவம் வேறங்க. நீங்கள் பவுன்சர் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் ஒரு கூட்டத்தில் போகும்போது விலைக்கு இலைக்கு போகிறது, கிட்டே யாரையும் வராமல் பார்த்துக்கிறதுன்னு. ஒரு ரோட் ஷோ மாதிரி போகும்போது இவங்களோட அவனுக்கு அதிகமாக சிந்திப்பானுங்க. மரத்தில் ஏறி ரெடியாக நின்றுக்கிறான், மலைக்கல்லன் படத்தில் மாதிரி. அப்படியே சும்மா வண்டி கிட்ட வரும்போது டங்குன்னு குதிக்கிறான். அப்படி குதிக்கிறவன் நேராக விஜய் மேலே விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தள்ளி குதிக்கிறான், ரைட்டு. விஜய் மேலே விழுந்துட்டா, சப்போஸ் கீழே விழுந்து ஏதாச்சும் அடிபட்டு வண்டி மேலே அது விஜய் பேர்ல தான் விஜய் பேர் தான் வரும். அப்போ ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க? கேட்டால் நாங்கள் இது பண்ணல, நாங்கள் ஒன்றும் திட்டமில்லை, தானாக நடந்துன்றீங்க. ரைட்டு. நேற்று என்ன பண்ணார்? வராதிங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரா? 1 மணி நேரத்தில் நான் லேண்ட் ஆகி கொடைக்கானல் போயிடுவேன், படப்பிடிப்புக்காக போகிறேன், இன்னொரு சமயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி விஜய் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஷூட்டிங் நடத்தலையா? நடத்திருக்காரா? ஊருக்கெல்லாம் போயிருக்காருல்ல? கொடைக்கானலில் போயிருக்காரு. அவர் அப்போ ஒரு காரில் ப்ரைவேட்டாக போயிட்டு வந்துடுவார். இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கார். கட்சி தலைவராகிட்டா ஏதாவது தனியாக ஏதாவது சைரன்கர்னு வச்சுருப்பாங்களா? இல்லைல்ல. நான் கேட்குறது, இதற்கு முன்னாடி தமிழகத்தில் விஜய் ஷூட்டிங் நடத்தியிருக்காரா இல்லையா? நடத்தியிருக்காரு. அப்போல்லாம் அங்கெல்லாம் போயிருக்காரா இல்லையா? போயிருக்காரு சார். கேப் போட்டுருப்பாரு, சில இடத்துல மாஸ்க் போட்டு யாருன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்காருல்ல. இப்போ மட்டும் என்ன திடீர்னு இதை கூப்பிட்டு நான் வந்து இங்கே போகிறேன், இன்னும் 1 ஹவரில் போயிடுவேன், யாரும் வந்து விடாதீர்கள், யாரும் பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னா ஓகே, ஒத்துக்கலாம். சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஷூட்டிங்கே இந்த மாதிரி போனதில்லை அப்படின்னா நம்ம சொல்லலாம். போயிருக்காருல்ல. ஒரு மாஸ்க் போட்டுக்குவார், தொப்பி போட்டுக்குவார், யாரும் தெரியாது, சாதாரணமாக போயிடுவார். ஏதோ ஒரு கார் வரும், ஏறி போவார், யாருக்கு தெரிய போகுது? அப்போ ஏன் இந்த இது எதுக்கு மீடியாவை கூட்டி சொல்லிட்டு போகிறீங்க? அப்போ மதுரையிலையும் அது இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கலைஞர் வந்து
ஏதாவது ஒன்றா செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னால் செய்யுங்கன்னு அர்த்தம். இதை கிண்டல் பண்ணி துக்ளக் படத்தில் ஒரு இது வச்சுருப்பார் காட்சி. யார்? ஷோ. அந்த முகமது பின் துக்ளக்கு இந்த ஒரு ஆற்றுல பெட்டி வரும், அதை எடுத்து திறந்து பார்த்தா முகமது பின் துக்ளக்கும் பதுதா கூட இருக்கிறவனும் எந்திரிப்பாங்க. எப்படி பொழைச்சிங்கன்னா அந்த மூலிகையில் பொழைச்சோம், அதனால தான் இத்தனை வருஷம். அந்த மூலிகை ஆராய்ச்சி எடுக்கணும்னா என் நாட்டு மூலிகையில் நீ எடுப்பதா அப்படின்னு ஆத்திர தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் அவர் மீடியாலாம் கவர் ஆகி முகமது பின் துக்ளக் இந்தியா ஃபேமஸ் ஆகிடுவார். ஆகிட்டோன்னு தேர்தலில் போட்டி போடணுவார். போட்டி போட்டோன்னு ஜெயிச்சிடுவார், எம்பி ஆகிடுவார். எம்பி ஆனோன்னு யாரெல்லாம் என் கட்சிக்கு வரீங்களோ அவங்க எல்லாருமே துணை பிரதமர்ன்றவார். எல்லா கட்சியிலேருந்து வந்துடுவாங்க, அவ்வளோ பேரும் விட்ட வந்துடுவாங்க, எல்லாரும் துணை பிரதமர், யாருக்கும் இலாக்கா கிடையாதுன்றவார். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு. அது ஒரு மாதிரி கூத்தாக போவோம் அந்த படம். கலைஞரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ராஜாஜி அப்போம் ராஜாஜியை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பலரை கிண்டல் பண்ணி நல்லா எடுத்திருப்பாப்புல. அதில் அந்த பதுதா ஒரு கட்டத்தில் சொல்லுவாப்புல, நம்ம தான் பிரதமராகி நல்லா அனுபவிச்சிட்டோம், இனிமேலாவது நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லிடலான்னு. நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுவதா? நீ வேணால் போய் சொல்லிப்போ அப்படின்வாப்புல. நான் வரமாட்டேன் அப்படின்வாப்புல. இது நான் போய் சொல்கிறேன்ட்டு அவன் போய் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லும்போது, பாவம் பதுதா, அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இதற்காக அவனை கல்லால் அடித்து விடாதீர்கள், எதுவும் செய்து விடாதீர்கள்னா அவ்வளோதான். கல்லால் அடித்து விடாதுன்னா கல்லால் அடிப்பாங்க. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? ட்ரால் பண்ணியிருக்காரு அது கலைஞர் மறைமுகமாக. மறைமுகமாக ட்ரால் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, செய்யாதீங்கன்னா செய்வாங்க. சேம் அதே தான். யாரும் வந்து விடாதீர்கள், யாரும் வேனில் ஏறி விடாதீர்கள், யாரும் மோட்டர் பைக் எடுத்து வந்து விடாதீர்கள், நான் இங்கே செல்கிறேன், நான் வரட்ட என் வேலையை பார்க்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருன்னா அவன் வேலை அதுதான். அவன் ஏதாவது பாருங்கள், ஒரு நாள் முழுவதும் ஒருவருக்காக ஒருத்தர் நேரத்தை வீணடிக்கிறான்னா அவன் என்ன சொல்ல முடியும்? ரசிங்க, நீங்கள் அவங்க தொண்டர்களாக மாறுங்க, நாளைக்கு கட்சிக்காக பாருங்கள். இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து அவர் ஷூட்டிங் போகிறாரு, அவர் சொல்கிறது உண்மையாகவே வச்சுக்கிட்டா கூட அவரை போய் தொல்லை கொடுத்து, பொதுமக்களுக்கு தொல்லை இல்லை, உனக்கு தொல்லையா? பொதுமக்களுக்கும் சேர்த்தானே தொல்லை. அப்போ இந்த இது ஒரு வழியாக பயன்படுத்தலாம்ல சார், மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து ஷூட்டிங் போகிற வழியில் சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். ஏங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் வந்து சட்டத்தை வளர்ச்சிக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு இது இருக்காங்க? நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் போவோம், ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டீங்களா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு அறிக்கையில். வழி விட்டீங்க, அதுலேயே தெரியுது நீங்கள் யாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு வழி விட்டதுலேயே. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு போவாங்க, எக்ஸாம் டைமு, இல்லை ஏதோ ஒரு வெளியூரில் சுற்றுலா வந்திருப்பாங்க, பலரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இருக்கும், அது இருக்கும். நீங்கள் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்திங்கன்னா வரும். அது தேர்தல் காலம், அந்த காலம்னா அது வேறு விஷயம். அப்போ தான் உண்மையிலே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் போய் நீங்கள் இப்படி போராடலாம் மாதிரி பண்ணியிருந்தா அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை வேறு விதமாக கொண்டு போகிறீங்க. எப்படின்னா, நான் அந்த மாதிரி போகிறேன், இத்தனை மணிக்கு அங்கே போய் இறங்கிடுவேன், நீங்கள் யாரும் வராதிங்க அப்படின்னா வான்னு அர்த்தம். அதே மாதிரி வெஹிக்கிளும் வந்து அதே சேம் வெஹிக்கிள் நின்றுட்டு டாடா காட்டி போகிற, நீ ஷூட்டிங் தானே போகிறா, நான் ஷூட்டிங் போகிறேன், என் வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்றீங்க. அப்புறம் ரோஸ் வெஹிக்கிளில் போனால் யாருமே வரமாட்டாங்க, நீங்கள் இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் முதல்ல சொன்னால் சொல்லனா யாருக்கு தெரிய போகுது? நீங்கள் வரல, நீங்கள் போகலாம்ல. சரி, அப்படியே தெரிஞ்சால் எவ்வளோ பேர் வர போகிறோம்? எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டா வருவோம். அப்போ இது எதுக்கு அந்த வேன் எடுத்துகிட்டு போகிறீங்க? எதுக்கு அங்கேயும் போய் பண்ணுறீங்க? பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராயாச்சு, அரசியல் கட்சி தலைவர்னா மக்களை தொல்லை பண்ணுறதுக்கா? நீங்கள் பிரச்சாரம் எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்களா சார்? ஆமாம், பிரச்சாரம் பண்ண போகிறீங்க. இல்லை ஷூட்டிங் தானே போகிறீங்க. அப்புறம் எதுக்கு ரோட் ஷோ அங்கேயும் போயிட்டு? இது வீணாக இருக்கிற ஜனத்தையும் கோவப்படுத்துறவங்க. தமக்கு எவ்வளவு இந்த மாதிரி மக்கள் ஆதரவு இருக்கு, மாசு இருக்குன்னு சொல்லி காட்டி எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு உங்கள் கட்சியை வலுப்படுத்துங்க. தேர்தலில் நீங்கள் அதை காமிங்க, தானாக தெரிய போகுது. கட்சியை ஒன்றும் இல்லாமல் வச்சுக்கிட்டு சும்மா இதுலேயே ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வரதை பெருமையாக சுற்றிக்கிட்டு இருந்தால் அதான் எவ்வளோ நாளைக்கு ஓடும்? எல்லாருக்கும் கூட்டம் வருங்க. ரஜினி ஒரு டைமில் ரஜினி போனப்போ கூட்டம் வரலையா? யார் போனாலும் கூட்டம் வரும். ஆனால் அதை வாக்குகளாக மாற்றுறது, அது அவர்களை அரசியல்படுத்துறது, அது ரொம்ப முக்கியம். அவன் வர்றவன் அவங்க வீட்டில் இருக்க வாக்கு இவங்களுக்கு விழுமான்னு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவனை வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? போய் இந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, அந்த வண்டியில் போய் இப்படி ஏறி பின்னாடி போகிற. சார் குடும்பம் வராங்களே சார், ஃபேமிலி வராங்க, லேடிஸ் வராங்க. நீங்கள் விஜய்க்கு வந்து ஒரு 20 வருஷமாக ரசிகராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய 15 வயசில் ரசிகராக இருக்காங்க. இப்போ 35 வயசுனா எப்படி? இன்ன வரைக்கும் அவன் மூலையை வளரலன்னு அர்த்தம். ரசிப்புத்தன்மைன்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குவாங்க. படம் வந்தால் பார்ப்பாங்க, மனசுக்குள்ளே ரசிகலாக இருப்பாங்க, தேர்தல் என்னன்னா வாக்களிப்பாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி வராங்கன்னா அப்போ அவங்களும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க தான் அர்த்தம். புரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அடிபட்டுக்கிட்டு வந்துட்டு போகிறது பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கேட்குற அந்த இதுதான். ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக இருந்தால் அவங்க 35-40 வயசு ஆகிருக்கும். அப்போ குடும்பமாக தானே வருவாங்க. அவர் பொண்டாட்டி எல்லாம் தான் வருவாங்க. நான் கேட்குறது, நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க, அதை ஏன் சொல்லிட்டு போகிறீங்க? இதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டா போனீங்க?
இப்போ மட்டும் ஏன் சொல்லிட்டு போகிறீங்க? சப்போஸ் அவர் ஏன்னா இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே மதுரையில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவர் நல்ல விஷயம் அதுக்கு முன்னாடி அறிக்கையாக கொடுத்துருக்காரு. ஏன் வேணாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? காரில் ஏறி டர்ன்னு போயிட வேண்டியதானே, சல்லுன்னு போக வேண்டியதானே. இங்கேருந்து நீலாங்கரிலேருந்து எங்கள் இதுக்கு போவீங்கல்ல, வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறாங்க, ஏர்போர்ட் போவீங்க, இங்கேருந்து அந்த மண்டபத்துக்கு இதுக்காக போவீங்கல்ல, காரில் மீடியாலாம் பின் தொடருவாங்கள்ல, அப்போல்லாம் நான் ரோட் ஷோ நடத்திட்டு போனீங்க, க்ளோஸ்டு வெஹிக்கிள் தான், க்ளோஸ்டு வெஹிக்கிளில் தான் உட்காந்து போவீங்க. இது வந்து இவங்க தான் தவிர்க்கணும். இது தவிர்க்கலைன்னா 1-2 இடத்துல ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் மக்களுடைய கோபமாக அது மாறும். என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் அவன் தொல்லையாக இருக்குது இவ்வளோ அப்படின்னு, அதுவே வெறுப்பாக மாறி எதிர்வாக்குகளை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளேயும் வந்து லைவ் போச்சு. விஜய் ப்ரெஸ் மீட்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பேசுவார்னு சொல்லும் போது தான் இந்த ரசிகர்களுக்கான ஒரு அட்வைஸை மட்டும் மீடியாவை சந்திச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அழைப்பு கொடுத்துட்டு போயிட்டார். நான் மதுரைக்கு வரேன், இன்னும் 1 ஹவரில் வரேன், யாரும் வந்து விடாதீர்கள். நிறைய பத்திரிகையாளர்கள் இன்னும் கேள்வி கேட்குறாங்க சார். அடுத்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் பண்ணுங்கன்றேன். இப்போ வர்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக, இப்போ சொல்ல நினைக்கிறத செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் சொல்ல கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருங்க, பதில் சொல்லாதீங்க. அது எப்படி சார் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்காமே இருப்பாங்க சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகணும்ல, அதுக்கு இந்த மாதிரி விஷயம். நாங்கள் வந்து கட்சி இப்படி பார்க்குது, ஒருத்தர் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் அமைச்சராக வச்சு லாஸ்ட்டில் உச்சநீதிமன்றமே இது பண்ணுறது, நாங்கள் வந்து இது ஒரு கடுமையாக பார்க்குறோம், இது வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை, எங்கள் கட்சி அப்படி பார்க்குது அப்படின்ட்டு அடுத்த ஒரு விஷயம், பொன்முடி விஷயம், இல்லை இன்னொரு விஷயம் பேசிட்டு போயினே இருங்க. வைக்க பண்ணுவார் அந்த வேலையை ஃபுல்லாக கரெக்டாக சொல்லிவிட்டு போயினே இருப்பார், பேட்டிக்கு பதிலாக சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்ணா தானே வரும். தண்ணியில் இறங்கினா நீச்சல் தெரியும். நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன்னா இறங்கினால நீச்சல் அடிக்க முடியும். இறங்கும்போது நொய்யின்னு போயிடுவாங்க. கடப்பார் நீச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊச்சோன்னு நேராக கீழே கொண்டு போய்டும். அந்த மாதிரி தான் பிரச்சனை. அரசியலும் நீச்சல் கலம் தானே. நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசி ப்ராக்டிஸ் ஆகணும். பதில் சொல்லாதீங்கன்றேன், தப்பே கிடையாது. நீங்கள் நினைக்கிறத சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கேன். இந்நிலையில் திமுக சைட்லேருந்து அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு மீட்டிங்கில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போது ஓப்பனாகவே பேசுகிறாரு. டிவிகேக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு சில நடிகைகள் பேரை குறிப்பிட்டு ஓப்பனாக விமர்சிக்கிறாரு. அதே மாதிரி கோவன் அவர் பாட்டு பாருன்னு சொல்லிட்டு அந்த பாடல்லையும் வந்து பர்சனல் அட்டாக்காக எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்தளவுக்கு விஜய் வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் அந்தளவுக்கு இல்லை. என்னென்னா விஜய் பற்றின இந்த ரசிகர்கள் இந்த கூட்டத்தை வச்சு ஒரு ட்ரோல் மீடியாக்களாக வச்சு அதே ஒரு சைடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே திமுக இந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து விஜயை பர்சனல் அட்டாக் பண்ணுறாருன்னா அந்தளவுக்கு விஜயை வந்து விஜய் பார்த்து பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அது விஜய் பார்த்து பயப்படுறாங்க, கண்டிப்பாக பயப்படுறாங்க. இல்லாட்டி போட்டி ரோட் ஷோ இதுக்கு நடத்துகிறாங்க. விஜய் வந்து நம்முடைய கோர் ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பர்சனல் அட்டாக் வரைக்கும் போகிறாங்க. பர்சனல் அட்டாக் அது திமுகவுடைய வாடிக்கையான விஷயம் தானே. எம்ஜிஆரை பண்ணலையா? ஏன் அந்த காலத்தில் காமராஜரில் பண்ணியிருக்காங்க, ராஜாஜியை பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆரை பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வயசில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. வடிவேலுன்ற நபருக்கு கார் பார்க்கிங் பிரச்சனை. விஜயகாந்த் வீட்டில் தான் ஃபங்க்ஷனு, வீட்டான வண்டி விட்டாங்க. இவர் திடீர்னு வனக்காரில் வடிவேலு பொங்கி போய் இது பண்ணார். அது சண்டையாக மாறி போச்சு. சண்டை விஜயகாந்தை போட சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேச ஆரம்பித்தேன். ஒன்றை திமுக பயன்படுத்த ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு மேடையிலையும் ஏதோ இவர் குடிக்காத மாதிரி, அப்படி தண்ணி வாசனை சரக்கை பார்த்தால மயக்கச்சி விழுந்துடுற மாதிரி இவர் அவரை வடிவேல் அழிஞ்சது அதில் தானே, தண்ணி தானே. விஜயகாந்த்ன்ற நபர் இல்லைன்னா உன்னை யார் கூப்பிட்டு வந்து கேட்டால் இப்போ சொல்கிறாரு அது கொடை பிடிச்சிட்டு போகிற சீன் ஒன்றும் பெரிய இந்த சீன் இல்லைன்னு. அதுதானே வாழ்க்கையை திருப்பிடுச்சு. அந்த படமும் தேவர் மகனும் தான் வாழ்க்கையை திருப்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கமலஹாசன் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாரு. ராஜ்கிரண் ஆஃபீஸில் படுக்க வச்சு ராஜ்கிரண் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு ராஜ்கிரண் ஆஃபீஸ்லேருந்து வாய்ப்பு தருனார். அப்படி தானே உருவானார். நன்றி மறப்பது நல்லது இல்லைல்ல. விஜயகாந்த் நீனா அன்றைக்கி பண்ண 2 சட்டை வாங்கி கொடுத்துருப்பியா? அந்த சட்டை வேணால் இப்போ நான் வாங்கி தரேன்னா, அந்த டைமில் உனக்கு சட்டை இல்லாதனால தான் சட்டை வாங்கி கொடுத்தேன். அந்த நிலைமை தான் நீ இருந்த. அது ஒரு இது இல்லை. அப்போ நீ அதை வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு விஜயகாந்துக்கு எதிராக பண்ணது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராலாக மாற்றினாங்க திமுகவில். அதுக்கு பிறகு கமல்ஹாசனையும் பண்ணாங்கல்ல. அதனால் இவங்களோட இருந்தால் அறிவாளி எல்லாம் சொல்லுவாங்க. வெளியில் வந்துட்டால் உலகத்துலேயே இன்னொன்று சொல்லுவாங்கன்னா, எங்கள் தலைவருங்க மாதிரி வேறு லெவலுங்க எங்கள் தலைவர். ஐயோ நல்லா சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ அறிவுங்க, அவ்வளோ இதுங்க, அவ்வளோ ஒரு நிர்வாக ஆற்றலுங்க, மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்வாங்க. நீங்கள் எடப்பாடி எப்படி பண்ணுறாங்க? ஏங்க முதலமைச்சர் தவழ்ந்து போய் ஊர்ந்து போயின்னு பேசுகிறாருல்ல, அதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற இது பண்ணுறது. அதைக்கும் மேலே கொச்சைப்படுத்தி உதயநிதி பேசினார்ல.
சசிகலா இதை வச்சு. அப்போ இவங்களுடைய தரம் எப்படி இருக்கு? அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாப்புல, என் பேச்சு வந்து உதயநிதி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது யாராவது கேட்க முடியுமா? அப்போ அதை ஒருத்தர் ரசித்து நீ பண்ணுன்னு சொல்கிறாருன்னா என்ன மனநிலை? இது நீங்கள் எல்லா இடத்துலையும் இது இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அதே அளவுக்கு இப்போ வந்து விஜய்க்கும் வந்து அதை முன்னெடுக்கிறாங்க. பண்ணுவாங்க. விஜய்க்கும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கூட நம்மால் இன்னொரு ஆளுக்கார் கண்டென்ட் கொடுக்குறவர் விஜயகாந்த் அவர்கள். அதனால் அவர் தான் அதிக கண்டென்ட் கொடுப்பாரு. விஜய் இன்னும் நீங்கள் ஜூனுக்கு பிறகு அவர் விஜய் பிரச்சாரம்லாம் பண்ண போய் அந்த இடத்துல அவர் ஏதாவது இந்த ஒரு 2 இது வார்த்தை லைட்டாக தடுமாறுதுன்னா உடனே அதை எடுத்து ட்ரால் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வந்து பொது மேடையில் பேசும்போது யாருக்கு தடுமாறல. அதனால் இது எல்லாத்தையும் வந்து விஜயையும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் நடக்கும். அதில் ஒன்று தான் வாடகைக்கு எடுத்து வாடகை வாய்களை வைத்து திட்டமிடுவது. அப்படி ஒரு வாடகை வாய் தான் கோவன். அவர் ஒரு புரட்சியாளர் மாதிரி வந்து சீன்லாம் போட்டார். மூடு டாஸ்மார்க்க மூடுலாம் பயங்கர இது. இப்போ வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்தோடனே காண போயிட்டார். ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்தோடனே டாஸ்மார்க்க மூடிச்சு இல்லை. மூடு டாஸ்மார்க்க மூடுன்றது எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிட்டாங்க. அதனால் இவருக்கு அவருடைய பிரச்சனை தீர்ந்து போச்சு. அதனால் அவர் வாயே திறக்கல. விஜய் வந்தது எந்த அளவுக்கு இவங்களுக்கு, அதாவது விஜய் வந்து அதாவது திமுக அரசை வந்து ரொம்ப விமர்சித்து அவங்க பண்ணுற ஊழலெல்லாம் வந்து வெளியே கொண்டு வராரு. இப்போ அண்ணாமலை பண்ணார்ல சார், பாஜக மாநில தலைவராக இருக்கப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா இவங்க ஏதாச்சும் சீறிட்டு வரதில்ல. அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து ஏதோ திமுகன்னு இது வரைக்கும் ஒரு 4 இடத்துல சொல்லியிருப்பாரு சார். ஆனால் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் 11 மணி நேரம் தான் பேசியிருக்காரா வெளியில் வந்திருக்காரா ஏதோ சொல்கிறாங்க அந்த டைம் எனக்கும். அப்போ விஜய் என்னென்னா இவங்களுக்கு பயம், விஜய் வந்து டிஎம்கே வாக்குகளை பிரித்தா வெற்றிக்கு பிரச்சனையாக ஆவார்னு. அதுக்கு நீங்கள் விஜயுடைய கொள்கைகளை விமர்சிங்க. கொள்கை எதுவும் இல்லைல்ல, இருக்கா? இவங்க கொள்கை தானே அவங்க கொள்கை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. நாங்கள் திட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வாடகைக்கு ஆள் வச்சு திட்டுறாங்க. டிபேட்டுகள்லாம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்களே சார். பெரிய அந்த இது மாதிரி, அதாவது இவங்களாம் சொல்லின் செல்வர்கள் மாதிரி, விஜய் ஒன்றுமே இல்லாத மாதிரி இது பண்ணுறது. என்ன விஷயம்னா இவங்களுக்கு விஜய்னால் பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்றது அவங்க நல்லா தெரியுது. உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் அந்த பயத்தில் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் கோவன். கோவன் வந்து சம்மந்தமே இல்லை. விஜய்க்கு கோவனுக்கு ஏதாவது வாக்கிய தகராறு இருக்குது? ஆனால் ஒரு இந்த இன்னொன்று கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க வந்து பொதுவாக தரந்தாழ்ந்து விமர்சிக்க மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. கொள்கைகளை விமர்சிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதிகபட்சம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டுகள் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, ஏகாதிபத்தியமே அது இதுன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறது அவங்க பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கேவலமாக இருப்பாருங்க. ஒய்ஃப் கூட இல்லைன்றாரு. ஒய்ஃப் கூட தான் இருக்கார். ஒய்ஃப் கூட இருக்கார். பொண்ணு படிக்கிறாங்க வெளிநாட்டில். பையன் அப்பாவுடைய இதுவே தேவையில்லை, நான் சுயம்புவாக நின்று வரேன்ட்டு அவர் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நான் வேணால் ஒரு 4-5 டைரக்டரை சொல்கிறேன், 4-5 தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறேன், நீ படம் டைரக்ட் பண்ணுன்னு. அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்ருக்காரு. இல்லை நம்மளே எதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், அதில் நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு அவர் தனியாக பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒய்ஃபு கூட தான் இருக்காங்க. ஒன்றை விட்டு போயிடுச்சின்லாம் பேசலாமா? சரி போட்டுமே, உனக்கு என்ன? அரசியலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விஜய் ஒய்ஃபு விஜய் கூட இருக்கிறாங்களா இல்லையான்றதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ இதே மாதிரி இப்போது சிட்டிங்கில் இருக்கக்கூடிய டிஎம்கேல இருக்கக்கூடிய மினிஸ்டரையோ இல்லை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரையோ வந்து ஓப்பனாக வந்து விமர்சித்தா கண்டிப்பாக வந்து வழக்கு பாயும், சிறை, இது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி விஜயை வந்து இப்படி இவ்வளோ திறந்தாலும் விமர்சிக்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு வழக்கோ இல்லை ஆக்ஷனோ எதுவுமே கிடையாது சார். அதுதான் அவங்க எல்லாமே இவங்க ஆதரவு பெற்றவர்கள் தானே. அதனால் விமர்சனம் பண்ணால் ஜாலியாக ஏற்றுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இது ரொம்ப கம்மின்றான். இது நார்மலைஸ் ஆகுதுல்ல சார். எதாவது விமர்சனம் பண்ணுறது இது வேணும், இது அப்படியே ஒரு நார்மலைஸ் இப்படி தான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும்ல. அவர் இதுக்கு போனார், திரிஷா மேரேஜ், சாரி கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு போனார்ல, அது ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டு. அதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போகிறாங்க, அதில் திரிஷாவும் போகிறாங்க. அதுனா பெரிய எந்த குற்றமா? ஒன்றா சேர்ந்து நடிக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து ஃப்ளைட்டில் போக மாட்டாங்களா? உடனே இவங்க பாருங்கள், அது ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு என்னமோ எல்லோரும் யோகியர்கள் மாதிரி, எல்லோரும் ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி, இவர் மட்டும் எனக்கு என்னென்னு ஒரு 4-5 மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பக்கங்கள், மோசமான பக்கங்களாக தானே இருக்குது. அப்போ ஏன் அடுத்தவங்கள வந்து அதை வச்சு விமர்சனம் பண்ணுறீங்க? அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. யாராவது அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இறங்குனாங்கன்னா கோவம் வரும்ல. அதுதானே விஜய்க்கும். விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? விஜய் பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கார்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோமா? பொது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க?
அதை தானே விமர்சனமாக வைக்கிறோம். இன்னும் என்ன சொல்றாரு, இன்னும் எப்படி இறங்கி வராங்கன்னா ஒரு குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, இவருடைய இந்த நாட்டை ஆட்சி செய்ய போறாங்கலாம். ஆமாம், அவங்க ஒய்ஃப் வந்து டெய்லி ஒவ்வொரு கோயில், அன்றைக்கி பார்த்தசாதி கோயில், இன்னொரு நாள் மயிலாப்பூர் கோயில், இப்படி உட்காந்து உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்கலன்னு. என்ன காமெடியாக இருக்குது. அதனால் இது தனிப்பட்ட விஷயங்கள் தாக்குதல்ன்றது இவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாரும் ரசிப்பாங்கன்னு. மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு மைனஸே இதுதாங்க. இந்த மாதிரி தாக்குதல், ஆணவ பேச்சு, வல்கரான பேச்சு, இதை வந்து பேசிக்கிட்டு இவங்களே ரசிச்சுக்குவாங்க. முன்னாடி ஒரு 10 பேர் சிரிப்பான், மேடைக்கு பின்னாடி நிற்கிறோம் 5 பேர் சிரிப்பான், கடைசியில் மந்திரி பதவி போயிடும். அதில் இப்போ கனிமொழிலாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே சார். ஆமாம், அவங்களுக்கு சும்மா எல்லாரும் அதையே கேட்டுருந்தா, இது நான் கனிமொழி மேடம் என்ன சொல்கிறீங்க, எது நடந்தாலும் என்ன சொல்கிறீங்க, அவங்க பார்த்தாங்க என்னடா இது, இந்த ஆள் வேறு இப்படி பேசி வச்சுட்டான், நம்ம கண்டிக்கலைன்னா சிக்கலாகிடும். கண்டிப்போம். ஒருவேளை இவர் தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு கண்டிச்சாங்க போகிறார். நம்ம சண்முகம் கண்டிச்சார் பாருங்க. என்ன கேட்டால் எதிரி அவங்க தோழமை கட்சி வரிசையில் முதல்ல கண்டித்தது வாசுகி தான், மாதர் சங்க தலைவர் வாசுகி. அவர் பேசின கொஞ்ச நேரத்தில் இந்த தகவல் வந்த உடனே 11 மணிக்கு நம்ம கண்டிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் இவங்க கனிமொழி கண்டிக்கிறாங்க, நடவடிக்கைலாம் வருது. நடவடிக்கைலாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு, இல்லை பிரச்சனை இல்லைல்ல, இல்லை கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு சண்முகம் கண்டிச்சார். மற்றவங்கெல்லாம் என்னங்க இது, ஐயோ அதை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு யாரும் கேட்கவும் இல்லை. பார்த்தீங்களா, நீங்கள் திருமாவளவன்ட்டியோ இல்லை ஜவாஹர்லாட்டையோ இல்லை முத்தரசன்ட்டையோ இல்லை வைகோட்டையோ ஏங்க பொன்முடி இப்படி பேசியிருக்காருன்னு யாரா பத்திரிக்காரன் கேட்குறான்? தெரியுதா? அசைன்மெண்ட்டுன்னு தெரியுதா? ஏங்க இந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்குதே, உங்கள் கருத்து என்னன்னு எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட யாராவது அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குதா? இங்கே விவாதம்லாம் நடக்காது. விவாதம் வந்து அப்படியே இரட்டை இலை வழக்கு என்ன ஆகும், என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்? அன்னைக்கு ஒரு அம்மா உட்காந்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆகும், என்ன ஆகும். இதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, கேசி பழனிசாமின்னு. அவர் தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட அதிமுக விளங்காது, அது அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பார். என்ன காரணம்னா, அவர் சொல்கிற காரணம் கடைசி வரைக்கும் நானும் புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன், இல்லவே இல்லை. என்ன இவரை பொய்ச்சலான்னு தூக்கிட்டாங்க, ஏதோ எடுத்து வழக்கு போட்டிருக்காரு, அது ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அது உரிமைகள் நீதிமன்றத்தில் இருக்குது. கேட்டால் எப்போ கேட்டாலும் ரெட்டை இலை வழக்கு அது இதுன்றாரு, அவ்வளோதான். புகழேந்தின்னு ஒருத்தர், அவர் மிகப்பெரிய தலைவரில், அவர் நான் வந்து நீங்கள் என்னத்து கூட சொல்கிறாரு, ஒரு இதை வச்சுக்கிட்டு ரெட்டை இலை வழக்கு அது தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை அப்படின்னு. நான் உடனே இது புதுசாக தான் பிரச்சனை வந்துச்சு போலான்னு தான் இவர் சொல்கிறாருல, அதை மேலே போடுறாங்க. எப்படி அப்புறம் அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை, எடப்பாடி இது கிடையாது, எல்லோரும் ஒன்றிணைந்து உட்காந்து பேசி முடிக்கணும். ஏய் உன்னை யார் கேட்டால் எங்கேயோ இருக்கீங்க, அந்த கட்சி ஃபார்ம் ஆகி ரெடியாக இருக்குது, கூட அந்த கூட்டணி கட்சியே ஏங்க அதை அவங்க உள்வகாரங்கன்ட்டு போயிட்டாங்க. ஓபிஎஸ் இப்படி தானே தூக்கி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டீங்க. செங்கோட்டையினா அப்படி தான் பண்ணீங்க, ஏதோ தப்பி பொழிச்சு இப்போ போய் உட்காந்து இருக்காரு, இல்லாட்டி கழட்டி விட்ருவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஊடகங்களுக்கு அசைன்மெண்ட்டு. இதை விஜய் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இதை எதிர்த்து நீ வந்தால் தான் அரசியல். எதுவுமே வந்து இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறதெல்லாம் விஜய் சகிச்சு ஆகணும். இதெல்லாம் சகிச்சு நின்று ஏதாவது ஒரு வெற்றி அடையணும். இல்லை இன்னொரு செய்தி சொல்லிட்டாங்களே சார், இன்னும் சில மாதங்களில் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ளார போயிடுவார், அதிமுக பாஜக அடுத்து தமிழக வெற்றி கழகம் உள்ளார போகும்னு சொல்லிட்டு இது ஒரு செய்திகள் வந்து பொதுவாக இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னீங்க பார்க்குறேன். சில அறிஞர்கள், சில அரசியல் பெருமக்கள், சில அரசியல் ஆர்வலர்கள், சிலர் தன்னை பிரசாந்த் கிஷோராக நினைத்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், யதார்த்தம் தான் உலகம். விஜய் அப்படி போகணும்னு நினச்சிருந்தா முதல்ல அதிமுகவோட போயிருக்கலாமே. ஒரு 60-70 சீட்டு கேட்டு நீங்கள் இப்போ போனார் வச்சிங்க, எவ்வளோ கொடுப்பாங்க? அந்த அரசியல் அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, சொல்கிறாங்கல்ல, இப்போ போனால் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? 50-60லாம் வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ கொடுப்பாங்க? 20? ஒரு 20 சீட், அதிகபட்சம் 20 சீட்டுக்கு நாங்கள் 45-50 சீட்டு வாங்கி கொண்டு நிற்பதற்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஒருத்தர் மேடையில் முழங்கினாரா? யார்? தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர். அது ஒரிஜினல். அப்போ 20 சீட்டு கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? அப்புறம் நாங்கள் தான் தலைமை. சரி, நீங்கள் தலைமை வேணாம், உங்கள் தலைமையை ஏற்றுக்கிறேன். எத்தனை தலைமை ஏற்றுக்குவீங்க? பக்கத்தில் ஒரு இடி இடிப்பார் ராம்தாஸ், தள்ளி நில்லுப்பா தம்பி அப்படின்வார். இந்த சைடு பிரேமலதாக்கா ஒரு இடி இடிப்பாங்க, அந்த சைடு பாஜக, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவர் போய் நிற்பாரா? இந்த மாதிரியான செய்திகள் கிளப்பியோட போயிருந்தா சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே அதிமுகவில் சேர்ந்துருந்தா ஒரு 60-70 சீட்டு தாராளமாக கொடுத்துருப்பாங்கல்ல. கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். 60 சீட்டாக கொடுத்துருப்பாங்க. 60 சீட்டு உங்களுக்கு, 30 சீட்டு பாமகக்கு, ஒரு 10 சீட்டு தேமுதிக. ஊடகங்கள் 114 மாதிரி அது இவங்க கிளப்பி விட்டது. அதுதான் சொல்ல வரேன், நான் ஒவ்வொன்றா வரேன். இப்படி நின்று ஓரளவுக்கு துணை முதல்வர் வரைக்குமே கூட யோசிச்சாராம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் நீங்கள் அப்படி நின்றுக்கிட்டீங்க.
இப்போ எப்படி போவீங்க? அப்போ யதார்த்தம் போக மாட்டாங்கன்றது கரெக்டா? 2வது பாசிச கட்சியில் அது எப்படி போவீங்க? அந்த வகையிலும் அவர் போக மாட்டாரா? என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மார்ட்டினை ஆதவை கூப்பிட்டு மாமாவதி உள்ளே வச்சுருவோம், நீ என்ன பண்ணுற போய் கூப்பிட்டு வந்துரு. என்ன பொட்டி கடை சமாச்சாரமா இது? விஜய் எங்கள் மாமனாரை கூப்பிட்டு உள்ளே வச்சிருன்றாங்க, ஒரு மாதிரி ஆக்கிது, நீ என்ன செய்கிற, நம்ம கூட அப்படியே கிளம்பி வா. ஆதவ அர்ஜுனுக்கு ஏதாவது அறிக்கை விடணுன்னா கூட அவர் வந்து விஜய்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி விஜய் வந்து ஜானு ஆரோக்கியசாமிக்கு அனுப்பி ஜானு ஆரோக்கியசாமி ஓகே பண்ண அப்புறம் தான் அவரே அறிக்கை விட முடியும். இவ்வளோ ப்ராசஸ் இதுதான் இன்றைக்கி யாதவ் அர்ஜுனோட நிலைமை. அப்புறம் ஆதவ் அர்ஜுன்கிட்ட போய் உங்கள் மாமனாரை உள்ளே வச்சுருவாங்க, நீங்கள் போய் கூட்டு வாங்கன்னா விஜய் அப்படியா, ஐயோ உங்கள் மாமனார் உள்ளே வச்சுருவாங்களா, சரி அப்போ நம்ம கூட்டு நீ போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி குழந்தைத்தனமான விஷயங்கள் இதெல்லாமே போய்கிட்டு இருக்குது. அதுமான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்போ சொல்கிறாங்க, தினமலரே போடுது, பாஜகவுடைய ஊதுகுழல்னு சொல்லுகிற தினமலரே இதில் வருது, செய்தி வருது, விஜய் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவர்களுக்கு கான்டாக்ட் இல்லாத பத்திரிகையாளர்களே இல்லை. எங்கே எப்படி செய்தி கொண்டு வர வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் வர வைக்கப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னா திமுக விஜயை பார்த்து பயப்படுதான்னு கேட்டிங்கள்ல, உண்மை. திமுக எதை பார்த்து பயப்படுதுன்னா, சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், தான் முஸ்லீம் கிறிஸ்டியன் வாக்குகள், இது எல்லாமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போகாது, எந்த நாளும் போகாது, சீமான்ட்ட கூட போகாது அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்த நேரத்தில் விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னே விஜயுடைய அந்த இப்தார் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டுன்னா, இஸ்லாமிய மக்கள் விஜய் பக்கம் சாயறதுக்கான, அதாவது வெறுப்பில் இருந்தால் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ வாய்ப்பு இருக்குது போட்டுரு அப்படின்னு போடுவாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்றதுக்காக விஜயை இவர்கள் என்ன பண்ணணுன்னு பார்க்குறாங்கன்னா, இப்போத்துல இருந்த ஒரு பாஜக கூட போயிடுவார், பாஜக பேசிக்கிட்டு இருக்குது, இப்படியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணால் வச்சிங்களேன், ஓ பாஜக கூட போயிடுவாரா பேச, இவங்க வந்து போக மாட்டாங்கன்னு இருந்தாலும் நாலு பின்ன ஜெயிச்சா பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தால் இவர் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவார், அப்படி திருப்பிடுவாங்க. அப்போது 2024 பண்ணாங்கல்ல ஏடிஎம்கே, நாங்கள் எங்கள் பிஜேபியோட கூட்டணியே இல்லைனாலும் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள், எப்போது வேண்டுமானாலும் சேருவார்கள், இப்படிலாம் சொன்னாங்கல்ல, சேம் அதே வந்து விஜய் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த நரேட்டிவை முறியடிக்கிற வேலை யாருக்கு இருக்குது? கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துக்கு தான் இருக்குது. எதாவது பண்ணுறாங்களா? ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நண்பா இவரை எல்லாம் பார்த்து வைத்துக்கொள், இவர்கள் விஜய்க்கு எதிரானவர்கள், இது விஜய்க்கு எதிரான கருத்தா இது? உன்னை அடிக்கிறாங்கய்யா, உன்னை டெக்னிக்காக அடிக்கிறாங்க, நுணுக்கமாக அடிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுன்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க, வாழ்நாள் பூரா இந்த மாதிரி சண்டை தான் போடுவாங்களே தவிர சரியான சண்டை எங்கே போடணும்னு தெரில. நாளைக்கு இப்படியே பண்ணி சிறுபான்மை வாக்குகள் உனக்கு வரவிடாமல் பண்ண போகிறாங்க, அங்கே போய் சண்டை போடு, இதை சுட்டி காமிரோனை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற, ஏன்பா பள்ளம்பா பார்த்து போப்பானே, யோ தெரியும் எனக்கு போயா நீண்ணா அப்படின்ட்டு போகிறாங்க. இதுதான் நீ நிலமை. அதனால் இவர்கள் எது உண்மை எது நுணுக்க அரசியல் இதெல்லாம் தெரியறதுக்கே இவங்கள்ட்ட ஆள் கிடையாது. அதிகபட்சமாக இவர் என்ன வந்தா மேடையில் ஒருத்தன் வந்தால் என்ன பண்ணுவான், என்ன பேசலாம், கீழே வந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம், இது அந்த இதான் யோசிப்பான். அங்கே சேரை தூக்குறான் பாரேன், அந்த ஒயர்கிட்ட போகிறான் பாரேன், அந்த ஸ்பீக்கர்கிட்ட போகிறான் பாரு, இவன் இப்படி யோசிக்கிறான்னா நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வர்றீங்க, ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, இது பொதுவாக எல்லா கட்சி மேடைகளையும் வந்து இந்த மாதிரி மைக்கில் வந்து ஸ்டேஜ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா, சரி அங்கே போகாதீங்கப்பா இங்கே இது பண்ணுங்கப்பா அப்படின்னு? அப்படி கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, வரவேற்பு குழு போட்டுருவாங்க, அந்த மாவட்ட செயலர்கள் பொறுப்பு கொடுத்துருவாங்க, அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேளை ஏதாவது சொல்லணுன்னா அந்த வரவேற்பு குழுலேருந்து ஒருத்தர் வந்து, தோழர்களே அந்த பக்கம் போகாதீங்க, பெண்கள் இருக்கிற பக்கம் நீங்கள் இப்படி வந்து உட்காருங்க, இந்த மாதிரி சில அறிவிப்புகள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இங்கே என்ன புதுச்சேரியில் சொல்கிறது பிரச்சனையாக துரைமுருகன் எழுந்திரிச்சு போகிறான் பாரு, அங்கே போகிறான் பாரு, ஏய் ஏன்னா அங்கே போகிற, இப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? விஜயகாந்த் இப்படி பண்ணப்போ ட்ராவல் பண்ணாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாத டைமு, நீ என்ன பொம்பளை பக்கம் போய் உட்காந்துக்கிற போடா அப்படிங்கிறாரு, இருங்க என் கையில் ஏதாவது ஒயர் தட்டுப்படுது, இதெல்லாம் ட்ரால் ஆக்குனாங்களா? அவராவது உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரியாக இருந்த நேரம் அதெல்லாம். ஆனால் நீ நல்லா தானே இருக்கிற, வந்தால் சந்தோஷமா இரு. ஒரு இடம் டூர் போகிறீங்க, டூர் எதுக்கு போவீங்க சார்? விஜயை சொல்ல வச்சாங்களா சார்? விஜய் அவர் கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவரே மைக் வாங்கி ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் விழாவுக்கு வர்றோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோங்க, கல்யாணத்தில் என்ன மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம், மாப்பிள்ளை அப்படியே உங்களை வாழ்த்து சொல்லும் போது உங்கள் வாழ்த்தெல்லாம் பார்க்காமையே ஏன்பா அப்படி தள்ளி உக்காரியா அப்படி இப்படின்னா கொஞ்சம் யாரும் கேட்கல வச்சுங்க, நீங்கள் வாழ்த்து சொன்னப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஏம்பா தம்பி தள்ளி உக்காருப்பான்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதுதான் விஜய் நிலைமை. என்னடா அந்த ஆள்னு என்ன பண்ணோம், புஷியானந்த் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டு போய்
எங்கே என்ன வந்த இடத்துல என்ன அரசியல் பேசணும்னா சேர் தூக்குறான்னா அதுக்கு ஆள் போடு, ஆளை போட்டு பண்ணு. இங்கேருந்து எது கத்திட்டு இருக்க? அதுவும் தலைவர் வந்துட்டார் மேடைக்கு. தலைவர் மேடைக்கு வந்தால் வாழ்த்து கோஷம் சொல்லுவியா? நீ அப்போ போய் சேர் தூக்குறதை பற்றி கத்திட்டு இருப்பியா? இதுதான் இவங்கள்ட்ட பிரச்சனை. இதுவே பிரச்சனை. இதுலேருந்து வெளியே வந்து அரசியல் பார்த்து அரசியலுக்கு பிறகு நுணுக்க அரசியலை பார்க்கணும். ராசா, நீ நாங்கள் பாஜக சேரன்னு எதுக்கு சொல்கிற? இஸ்லாமிய மக்கள் எங்கள்கிட்ட வந்துடுவாங்கன்னு பயப்படுற, அது சொல்கிற. நாங்கள் எந்த நாளும் போக மாட்டோம், எந்த நாளும் இவங்களும் எங்களை விட்டு போக மாட்டாங்க. இப்படிலாம் பேசணும். தலைவர் பிஸியாக இருக்கனாலும் கட்சியில் நிர்வாகிகள் யாராச்சும் பேசணும். அவங்களும் அதை தான் பேசினுக்கிறாங்க. இவர் மாதிரி தான் பாயாசம் பாசிசம்னு பேசினாங்க. இதே பேசினா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பாசிசம் பாயாசம் ஒரு தடவை சொல்லலாம், மன்னராட்சி ஒரு தடவை சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்போ இருக்கிற மேட்டருக்கு போயிடணும். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒருத்தர் பார்க்கலாம் சார். அடுத்த கட்ட நகர்வுலாம் என்னன்ட்டு நேரம் ஒதுக்கி பல தகவலை பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.